மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். புத்தியின் காரகன் புதன் பகவானை அதிபதியாக கொண்டு எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இரட்டைத்தன்மையோடு வரக்கூடிய காற்று ராசி நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மிதுனமே உங்களுடைய ஆகச்சிறந்த பலவீனமே. நீங்கள் எல்லோரையும் உங்களுடைய புத்திசாலத்தால் கணிக்க நினைப்பார்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு விபூதி தாங்க அடித்திருக்கும். விபூதி அடிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள் பார்த்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை நம்ப வைப்பதற்காக பொய்யான முகமூடிகளை அணிந்து கொண்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அவங்க பேசிய தேன் ஒழுகும் வார்த்தைகளை உண்மை என்று நம்பி உங்களுடைய அந்தரங்க ரகசியங்களையும் பணத்தையும் தொழில் உத்திகளையும் அவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்திருப்பீங்க. ஆனால் திரைக்கு பின்னால் அவர்கள் உங்களுக்கே குழிப்பறித்து கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. வாழ்க்கையில போக போகத்தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். உண்மை எது பொய் எது என்று நீங்கள் பிரித்தறியும் முன்பே அந்த போலியான மனிதர்கள் உங்கள் மீது ஒரு பழியை சுமத்தியிருப்பாங்க. நீ செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு பொது இடத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தின் முன்னிலையிலோ நீங்கள் மிக கொடூரமான அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. அசிங்கப்படுத்தவும் ஆரம்பித்திருப்பீங்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது என்று நீங்கள் வாதாடிய போதும் யாரும் உங்களுடைய பேச்சை ஒருபோதும் கேட்டிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்வதை கூட காது கொடுத்தும் கேட்காத மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செஞ்சிருப்பாங்க. உங்களை ஒரு ஏமாற்றுக்காரனாக துரோகியாக சித்தரித்த போது, அடடா இத்தனை காலம் நாடகம் ஆடியவர்கள் உண்மை என்று நம்பிவிட்டோமே என்று நீங்கள் கைகொட்டி அழுது மனவேதனையின் உச்சத்துக்கே சென்ற அத்தியாயமும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செய்யும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். போலியான சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த 5 பெரும் மனக்கவலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். முதலாவதாக, கையில் ₹1 கூட இல்லாமல் அடுத்த நாள் வாழ்க்கையை எப்படி கடத்தப் போகிறோம் என்ற பெரும் நிதி பயத்தினால் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்த போதும் வெளியில் நண்பர்களை பார்க்கும் பொழுது பாக்கெட்டில் லட்சக்கணக்கில் பணம் இருப்பது போல சிரித்து பேசி நாடகம் ஆடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உள்ளுக்குள்ள கடன் சுமை உங்களை அரித்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் அதனை வெளியில் காட்டக்கூடாது என்று நீங்கள் வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை ஏமாற்றவும் ஆரம்பித்திருப்பீங்க. இரண்டாவதாக, உங்களுடைய குடும்பத்திற்குள் உங்களை யாரும் மதித்திருக்க மாட்டாங்க. உங்களுக்குள் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்காது என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காயமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். வெளியில் செல்லும் இடங்களில் எல்லாம் என் குடும்பம் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறது என்று பெருமையாக பேசிவிட்டு வீட்டிற்குள் வந்து தலையணையை நனைத்த சில நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்த நாட்களாக இருக்கும். மூணாவதாக, துரோகத்தை விளங்கிய ஒரு சிரிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நெருங்கிய நண்பன் உங்களுக்கு செய்த துரோகம் உங்களுடைய நெஞ்சை கிழித்து கொண்டிருந்திருக்கும். அதை வெளியில் சொன்னால் உங்களுடைய கௌரவம் போய்விடும் என்பதால் அந்த துரோகிகளை காணும் போதும் வெளியில் புன்னகைத்து கொண்டே கடந்து சென்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். அந்த ஒரு சிரிப்பு உங்களுடைய ஆன்மாவையே சுட்டரித்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத ஒரு வடுவாகவும் தீராத ஒரு பிரச்சனையாகவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாலாவதாக, எதிர்காலம் பற்றிய ஒரு பயம். நம்முடைய திறமைக்கும் இன்னும் சரியான தளமானது அமைக்கவில்லையே, நம்முடைய வயதோ ஏறிக்கொண்டே போகிறது, நாம் எப்போது சாதிக்கப் போகிறோம் என்ற எதிர்காலம் பற்றிய ஒரு பயம் ஒவ்வொரு இரவும் உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் விடிந்ததும் அதே ஒரு கலகலப்பான முகமுடியை நீங்கள் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஐந்தாவதாக, தனிமையின் ஒரு கொடுமை. உலகமே நம்மை சுற்றி இருப்பது போல தெரிந்தாலும் நம்முடைய மன கஷ்டத்தை சொல்லி எனக்கென்று ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களை ஒரு நாடோடியை போல உணர செய்திருக்கும். அந்த ஒரு தனிமையை மறைக்கவே நீங்கள் அதிகமாக பேசியிருப்பீங்க, அதிகமாக சிரித்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய மனதை விட்டு சில விஷயங்கள் முன்னம் போகாமல் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பதால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள பெரிய ஒரு எதிரியாகவே மாறும். நன்றாக போய்கொண்டிருந்த உறவுகளில் அவர்கள் சொல்லாத ஒரு நெகட்டிவான அர்த்தத்தை நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு சந்தேகப்பட்டு சண்டை போட்டு அந்த ஒரு உறவை நீங்களே உடைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள் அவர் என்ன சொன்ன வந்தார், நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று உங்களுக்கும் புரியாது. அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து உங்களுடைய மனதில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை வாழ்க்கையில நீங்க போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும்.
காலம் மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சஞ்சாரமும் கிரகங்களின் அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய மனிதனாக அப்டேட் பண்ண போகிறது. தெளிவான ஒரு புத்தை கூர்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உண்மை எது பொய் எது என்று தெரியாமல் தவித்த காலமானது முடிந்து ஒரு மனிதனின் முகத்தை பார்த்து இவன் நல்லவனா கெட்டவனா என்று கண்டறியக்கூடிய நாணம் உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களை யாருமே ஏமாற்றவும் முடியாது. ஏமாற்றும்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவும் மாட்டீங்க. முடிவெடுக்கக்கூடிய திறனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்கும். குழப்பங்கள் நீங்கி தொழிலிலோ அல்லது வாழ்க்கையிலோ தீர்க்கமான சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை பொருளாதார ரீதியாக பெரும் ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லவும் ஆரம்பிக்கும். மன அமைதியும் நிம்மதியும் உங்களை தேடி வந்துவிடும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் புறக்கணிக்கும் பக்குவமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய தூக்கமும் ஆரோக்கியமும் அசாத்தியமான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் நான் யார், என்னுடைய தகுதி என்ன, நான் எங்கே செல்ல வேண்டும் என்ற மாபெரும் தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய புதிய சர்க்கிளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இதுவரை உங்களை சுற்றி இருந்த போலியான வெட்டி அரட்டை அடிக்கும் கூட்டமானது கலைந்து உங்களுக்குள்ள பயனுள்ள உங்களை உயர்த்தக்கூடிய அறிவார்ந்த மனிதர்களின் புதிய நட்பு வட்டம் உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். பழைய மனிதர்களின் வருகையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில நல்ல மனிதர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய நன்மையும் தொழில் வாய்ப்பும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பதிலிருந்து விடுபடுவதற்கான 3 வழிகள் என்ன தெரியுமா? கடந்த காலத்தை பற்றி யோசிப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு நடப்பு காலத்தில் வாழ நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது நிச்சயமாக பிறந்துவிடும். உங்களின் விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். பக்குவம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே இது தவறாக போய்விடுமோ, வாழ்க்கையில் இது சிக்கலாக மாறிவிடுமோ என்று நீங்கள் நினைத்து அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை செயலாக மாற்றுவதில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். வெற்றி யோசனைகள் மறைந்து சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க வேண்டும். தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களையும் இனிமே வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வரலாம். இப்படி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில கோடிக்கணக்கான அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற திருநங்கைகளுக்கு உங்களால் இயன்ற பண உதவியோ அல்லது வஸ்திர ஸ்தானத்தையோ நீங்கள் வழங்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது உங்களுடைய புத்தியை செம்மையாக்கி யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்ட வாக்குறுதி கொடுத்தால் பிறகு நீங்கள் தாங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே இதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல நீங்கள் பேசிவிட்டு வரக்கூடிய சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்காது. நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பது ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. எனவே இனிமே வரக்கூடிய நாட்களை சற்று யோசித்து அதன்படி நீங்கள் தெரிந்து நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடிக் கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கும் பழைய மனிதர்களின் வருகையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற சில நல்ல மனிதர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய நன்மையும் தொழில் வாய்ப்பும் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பதிலிருந்து விடுபடுவதற்கான 3 வழிகள் என்ன தெரியுமா? கடந்த காலத்தை பற்றி யோசிப்பதை நீங்கள் நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு நடப்பு காலத்தில் வாழ நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு தெளிவானது நிச்சயமாக பிறந்துவிடும். உங்களின் விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். பக்குவம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே இது தவறாக போய்விடுமோ, வாழ்க்கையில் இது சிக்கலாக மாறிவிடுமோ என்று நீங்கள் நினைத்து அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை செயலாக மாற்றுவதில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். வெற்றி யோசனைகள் மறைந்து சாதனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க வேண்டும். தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களையும் இனிமே வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது.
புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்து வரலாம். இப்படி செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில கோடிக்கணக்கான அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற திருநங்கைகளுக்கு உங்களால் இயன்ற பண உதவியோ அல்லது வஸ்திர ஸ்தானத்தையோ நீங்கள் வழங்கினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது உங்களுடைய புத்தியை செம்மையாக்கி யோகத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவசரப்பட்டு நீங்கள் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்தால் பிறகு நீங்கள் தாங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே இதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் போல நீங்கள் பேசிவிட்டு வரக்கூடிய சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் இருக்காது. நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை